டிவிகே தலைவர் மிஸ்டர் விஜயோட புகழ பார்த்து யாருக்கு பொறாமை இருக்கோ இல்லையோ, ஆனா மிஸ்டர் சீமானுக்கு பொறாமை தாங்கவே முடியல அப்படின்றது வந்து நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஏன்னா வந்து கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் மிஸ்டர் விஜய் வந்து கரூருக்கு போகவே இல்லை, அந்த மக்களை சந்திக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இவ்வளவு நாளா பேசிட்டு இருந்தாரு. கப்பல் ஆஃப் டேஸ் பிஃபோர் மிஸ்டர் விஜய் வந்து அந்த கரூர் மக்கள் அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்கள டைரக்டா கூப்பிட்டு வச்சு மகாபலிபுரத்துல சந்திச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் கரூர்ல போய் பார்த்திருக்கணும். பாதிக்கப்பட்ட எந்த ஒரு மக்களும் வந்து அவங்க எல்லாருமே வந்து மிஸ்டர் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து நெகிழ்ச்சியாயி ஒரு ஓகே, அந்த தம்பி வந்து எங்க வீட்டு தம்பி அப்படின்ற அளவுக்கு வந்து பேசுறாங்க. அத வந்து சீமானால தாங்க முடியல. தாங்க முடியாம வந்து இன்னைக்கு என்னெல்லாமோ பிதற்றிக் கொண்டிருக்கிறார். இப்ப லேட்டஸ்டா என்ன சொல்லியிருக்காருன்னா, சினிமா ஃபீல்ட்ல இருந்து எல்லாருமே வராங்க. ஒரு சினிமால உச்சக்கட்ட நடிகரா இருந்துட்டு இப்ப சினிமாவுக்கு வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டா அரசியலே வந்து கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. பட் நம்மளோட அரசியல், தமிழ்நாடு அரசியல்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, அண்ணா தொடங்கி கலைஞர்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதால இருந்து இப்போ நம்மளோட கரண்ட் சிஎம் மிஸ்டர் ஸ்டாலின் வரைக்கும் எல்லாருமே சினிமா ஃபீல்ட்ல இருந்து வந்தவங்க தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி மிஸ்டர் விஜய் சினிமா ஃபீல்ட்ல இருந்து வந்தாலும் அவரோட தனித்துவத்தினாலதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு லீடரா ஆயிருக்கிறாரு. இன்னும் ஒரு பெரிய லீடரா எம்ஜிஆரை விட, ஜெயலலிதா விட, கலைஞரை விட, இப்ப இருக்கிற நம்மளோட சிஎம் ஸ்டாலினை விட ஒரு படி தாண்டி போய் ஒரு பெரிய லீடரா உருவாகி கொண்டே இருக்கிறார். அதை நம்ம 2026ல பார்க்க தான் போறோம். மிஸ்டர் சீமான், உங்களோட தோல்வி எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.